வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கும் ஒரு காலேஜ் vlog தான். நேத்தி காலேஜ்ல பேனர் ரிவீல் பார்த்துருந்தீங்க. பட் இன்னைக்கு ப்ரீ ஷோ நடக்க போகுது. அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு ட்ரெய்லர் விடுவாங்கல்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ட்ரெய்லர் தானே, அதனால எதுவும் பெருசா இருக்காதுன்னு நினைச்சுக்காதீங்க. பயங்கரமா போச்சு. என்னங்கிறத நான் போக சொல்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கடைசி வரையும் பாருங்க. எப்பவும் போல பஸ் ஏறதுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு நானும் வந்து நின்ட்டேன். பட் அன்னைக்கு என்னமோ தெரியல, இன்னைக்கு காலேஜுக்கு போலாமா வேணாமான்னு எனக்குள்ள ஒரு பெரிய கொஸ்டின். சரி, காலேஜ் போனாதான் உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் கொடுக்க முடியுங்கிறதுக்காக நானும் காலேஜ் கிளம்பி போயிட்டேன். நம்ம எல்லார் கிளாஸ்லயும் கோளாறு கொடுக்கறதுக்குனே ஒரு கோவிந்தா இருப்பான். அந்த மாதிரி எங்க கிளாஸ்ல இவன் தான் ஓவரா சேட்டப் பண்றான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பேஜ்ல உட்கார வச்சிட்டாங்க. அப்புறம் எக்ஸாம் பேப்பர்லாம் கொடுத்தாங்க. எக்ஸாம் பேப்பர் கொடுத்துட்டாங்களே, மேபி இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி எழுதிருப்பாங்க போல நீங்க நினைக்கலாம். அதுதான் இல்ல, நேத்து எதுனா எக்ஸாம் இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. என்னடா சொல்றீங்க, இவ்வளவு ஃபாஸ்டா திருத்திட்டாரா? சரி கொடுங்க பேப்பரை, எப்படி திருத்திருக்கான்னு பாக்கலாம். நானும் பேப்பர் வாங்கி பாக்குறேன். பார்த்த உடனே நான் மனசை விட்டேன். பிகாஸ் நீங்களே சொல்லுங்க, நீங்க ஒரு எக்ஸாம்ல 80 மார்க் வரும்னு எய்ம் பண்ணிட்டு இருக்கீங்க, பார்த்தா அங்க 50 மார்க் வருது. உங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சலா இருக்கும், அதே மாதிரி தான் எனக்கும் ரொம்ப மன உளைச்சல் ஆகி போச்சு. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது என் பேப்பர் தான். நீங்களே சொல்லுங்க இதுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு. நான் சென்டம்லாம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா இன்னும் ஒரு 20 மார்க் போட்டிருக்கலாம் அப்படின்னு தான். அப்புறம் நான் சோகமா சார் முன்னாடி போய் இந்த மாதிரி சொன்னேன், மார்க் போடல அப்படின்னு. அப்புறம் அவரும் வாங்கி இன்னொரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு விட்டாரு. 54 64 ஆயிடுச்சு. சரி ப்ரோ, இப்ப ஹாப்பி தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகே, அப்படிதான் சொல்ல முடியும். இந்த vlogல என்னால ஃபெஸ்டிவலை கவர் பண்ண முடியல. அண்ட் மீதியே நான் உங்களுக்கு பார்ட் 2ல அப்லோட் பண்றேன். பார்ட் 2 நீ 2 நாள் 3 நாள் கழிச்சுல போடுவோம் ப்ரோ அப்ப நீங்க கேட்கலாம். கவலைப்படாதீங்க, உங்களை எந்த டிசப்பாயின்ட் பண்ணாம நாளைக்கே பார்ட் 2 இறக்கிடுறேன். ஸோ அது வரையும் ஸ்டே டியூன் அண்ட் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹார்ட்.